This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்கள் பெயர் மற்றும் தகுதிகளை 9994410416 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி முழு விவரங்களையும் உடனடியாக பெறுங்கள். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சிஎன்ஜி வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு டிரைவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டு வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்தாப்புல. சரி வாங்க நான் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு தரேன், அதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கேன். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி ப்ளஸ் பெட்ரோல் ரெண்டுமே இருக்குது. பெட்ரோலில் ஸ்டார்ட் ஆகி வண்டி பார்த்தீங்கன்னா சிஎன்ஜியில் தொடர்ந்து ரன் ஆகும். தொடர்ந்து பெட்ரோலில் ரன் ஆச்சு அப்படின்னா மைலேஜ் ஆனது நம்மளுக்கு சரியாக கிடைக்காதனால சிஎன்ஜியில் நல்லா மைலேஜ் கிடைக்கிறதுக்காக சிஎன்ஜியில் மாறிடும். அந்த மெத்தட்லாம் ஃபங்க்ஷன் பண்ணிப்பாங்க. வாங்க நம்ம வீடியோவில் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பொதுவாகவே எந்த ஒரு வண்டியில் என்ன ஒரு ஃபால்ட்டு எதுனாலும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஸ்பிளேல தான் என்ன சிம்பிள் காட்டுன்றதை பார்க்கணும். அதுக்கு நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா சாவி ஆன் பண்ணி பார்த்தேன். ஆன் பண்ணி பார்க்கும்போது அதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், பம்ப் லைட் எரிஞ்சது, பேட்டரி லைட் எரியுது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிலுக்கு ஒரு லைட் எரியுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக் போட்டுருக்காரு போல, அதனால் ஹேண்ட் பிரேக்கு ஒரு லைட் இண்டிகேட்டர் எரியுது. இப்போ அதை ஆன் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ணும்போது பாருங்கள், ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணும்போது சிஎன்ஜின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் வந்துட்டு போச்சு. பார்த்தீங்களா, அந்த சிஎன்ஜின்ற சிம்பிளுக்கு வந்து இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. நல்லா பாருங்கள், நான் கொஞ்சம் கிளியராக காட்டுறேன். ஃபியூல் பாருங்கள் நல்லா ஃபுல்லாக தான் இருக்குது. சிஎன்ஜின்றது பாருங்கள் பிளிங்க் ஆகுது. அதில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. அதே சமயத்தில் இந்த சைடு பாருங்கள் சின்னதாக ஒன்று பிளிங்க் இருக்கும். நான் கையை வச்சு காட்டுறேன் பாருங்கள், அந்த சின்ன பிளிங்க் இருக்குது பாருங்கள். அந்த சின்ன பிளிங்க் வந்து பெட்ரோல் கம்மியாக இருக்குது, சிஎன்ஜி பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. அதுதான் இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு காட்டுது. இப்போ நம்ம என்ன காரணத்தினால இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். வாங்க அதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் பாருங்கள் வண்டியை திரும்பியும் பார்த்தீங்கன்னா நான் சாவி ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பி நான் ஆன் பண்ணி என்னென்ன செக் பண்ண போகிறேன்றதை பாருங்கள். இப்போ நான் சாவியை வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காட்டும் பொழுது என்ன ஃபங்க்ஷன் நடக்குதுன்றதை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் சாவியை இது பண்ணிவிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வண்டி இப்போ பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு. நல்லா பார்த்துக்கிட்டே இருங்க. நான் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி கூட நான் முடிஞ்சால் நான் காட்ட பார்க்குறேன் என்ன நடக்குதுன்றது மட்டும் பாருங்கள். இப்போ வண்டியானது ஸ்டார்ட் ஆனது பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. பட் கிட்டத்தட்ட ஒரு 20 or 18 செகண்டில் பார்த்தீங்கன்னா அது பெட்ரோல் வந்து சிஎன்ஜிக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறுது. அதுதான் இந்த மெத்தடில் தான் இது வந்து ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காங்க. பெட்ரோலில் ஸ்டார்ட் ஆகி 18 to 20 செகண்டில் பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி மாறிடும். சிஎன்ஜிக்கு மாறி ஆட்டோமேட்டிக்காக பெட்ரோல் ஃபியூல் எடுக்காமல் சிஎன்ஜி பெட்ரோல் பாருங்கன்னா மாறிடுச்சு. நல்லா பாருங்கள், அதில் சிஎன்ஜி மாறினதுக்கப்புறம் அந்த சிஎன்ஜி பார்த்தீங்கன்னா ஒன்றொன்னா ட்ராப் ஆகுது. பார்த்தீங்களா, நல்லா பாருங்கள், அதில் பாருங்கள் ஒன்றா இறங்கிருச்சு. இதுதான் ஆக்சுவலாக இதில் ஃபால்ட்டு. இவர் வந்து என்ன பெட்ரோலில் வந்து இது பண்ணி பாருங்கள், சிஎன்ஜி பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிஎன்ஜி இதில் இருக்குது, பட் சிஎன்ஜி ஃபியூல் வந்து தீர்ந்துருச்சு அப்படின்ற மாதிரி இதில் பிளிங்க் காட்டுது. அதே சமயத்தில் அது கோடானது ட்ராப் ஆயிருச்சு. இது ஒன்றும் பெரிய ஃபால்ட்டு கிடையாது. வந்திருக்கவர் பார்த்தீங்கன்னா ஸ்பேர் டிரைவர், அதனால் அது தெரியலை. அதுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா, அவர் சிஎன்ஜி எங்கே போடுறான்றதை நம்ம பார்த்துருக்கோம். அதை நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஆக்சுவலாக சேஃப்டிக்காக பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பாருங்கள், நல்லா பாருங்கள், சேஃப்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ் சிலிண்டர் கீழே கொடுக்குற ரெகுலேட்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் ஓப்பன் க்ளோஸ்னு சொல்லி 2 இருக்குது. இவர் பார்த்தீங்கன்னா ஸ்பேர் டிரைவர், வந்திருக்க ஸ்பேர் டிரைவருக்கு வந்து அந்த டிரைவர் ரெகுலராகவே இதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிடுவார் போல, வேறு ஒன்றும் கிடையாது, சேஃப்டிக்காக இது பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை ஆன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆன் பண்ணதுக்கப்புறமேட்டு இந்த மெத்தட் ஆஃப், இது பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணதுக்கப்புறம் இந்த வண்டியானது எப்படி இருக்குன்றது வாங்க இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டுறேன். வாங்க இதை க்ளோஸ் பண்ணியாச்சு. வாங்க போயிட்டு வண்டியை ஆன் பண்ணி பார்க்கலாம் என்னான்ட்டு. இப்போ பாருங்கள், நான் சாவி பார்த்தீங்கன்னா போட்டேன். சாவி போட்டதுக்கப்புறம் வண்டி ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ண பாருங்கள், நல்லா பாருங்கள், சிஎன்ஜின்றது பிளிங்க் வைட்டே இருக்குது பாருங்கள் இன்னமும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கோடானது ஃபுல்லாக இருக்குது. இந்த பிளிங்க் இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணணுன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் அந்த பிளிங்க் காட்டிக்கிட்டே இருக்குது. பட் இங்கே சிஎன்ஜி காட்டுது. சிஎன்ஜி காட்டுறதுனா தான் அந்த பிளிங்க் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ என்ன நடக்க போதும் பாருங்கள். இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, திரும்பி ஒரு முறை பார்த்தீங்கன்னா வண்டியை இப்போ ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சிஎன்ஜி பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. இதுக்கு வந்து சிஎன்ஜி இல்லைன்ற அர்த்தம்ன்றது கிடையாது. இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து பெட்ரோல் வண்டியானது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிருக்கு. நான் சொன்ன மாதிரி ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் இது சிஎன்ஜி மாறும். பட் ஒரு சமயத்தில் சிஎன்ஜி மாறாத பட்சத்தில் இருந்தாருக்கு பார்த்தீங்கன்னா ஃபியூல்ன்ற பட்டன், இது நீங்கள் அமுக்குனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கே பெட்ரோல்ன்றது சிஎன்ஜியாக மாறிடும். இதை வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக வச்சுக்கலாம், மேனுவலாக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அதை அமுக்கின உடனே பாருங்கள், அது பாருங்கள் சிஎன்ஜிக்கு இப்போ மாறி பார்த்தீங்கன்னா மாறினோடனே அந்த பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிடுச்சு. எந்த ஒரு செகண்டில் அது ஸ்டாப் ஆகுதோ அந்த டயத்தில் அது சிஎன்ஜியாக மாறிச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி நம்ம திருப்பி இதை அமுக்கணும்னா பார்த்தீங்கன்னா பெட்ரோலுக்கு மாறிடும். இந்த மெத்தடில் தான் பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்குது. மாற்றி இப்போ வண்டியால் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகாமல் தொடர்ந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கும். சிஎன்ஜி பட் பெட்ரோல் இப்படியே மாற்றுக்கிறக்காக வச்சுக்கலாம். இதை நம்ம ஒரு விதமாக செட் பண்ணிட்டோம் அப்படின்னா சிஎன்ஜி மற்றும் பெட்ரோல் இந்த 2 விதமாக வச்சுக்க மாதிரி நம்ம அதை பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ரெகுலர் டிரைவர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிட்டாரு ரெகுலேட்டரை. அது சேஃப்டிக்காக தான் பண்ணியிருக்காரு, வேறு ஒன்றும் இல்லை.
அதே மாதிரி பாருங்கள், வண்டி பார்த்தீங்கன்னா குட் கண்டிஷன், நல்லா எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குன்னா இந்த மெத்தடில் தான் இருக்கும். வண்டி சாவி ஆன் பண்ணிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சிஎன்ஜி பார்த்தீங்கன்னா இப்படி பிளிங்க் ஆகிட்டே இருக்கும், பெட்ரோலும் இப்படி பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். பட் வண்டி ஸ்டார்ட் ஆனோடனே வண்டி ஸ்டார்ட் ஆகும்போது பெட்ரோலில் ஸ்டார்ட் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா 18 or 20 செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி மாதிரி ரன் ஆகும். இப்படி தான் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மூவ் ஆகி போயிட்டுருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி கிடச்ச பதிவை நம்மளால் முடிஞ்ச அளவு நம்ம போட்டிருக்கோம். அனைத்து டிரைவருக்கும் நன்றி.